தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இக்கல்வாரி பலியிலே ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து இறைவனிடத்திலிருந்து அருளை ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ள குழுமையிருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் இறைவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். இறைவன் தாமே நம்முடைய செயல்களில் நமக்கு முழுமையான வெற்றியை வழங்க, நம்முடைய பயணங்களை எல்லாம் பாதுகாக்க, நம்மோடு உடன் பயணித்து கண்ணின் மணி போல நம்மை வழி நடத்திட வரம் கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்துக்கு ஏற்ப வாழச் செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வசனங்கள் 19 முதல் 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன். முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிகேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கியிருந்தீர்கள். அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு
உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை. அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள். அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு. இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. மாறாக கடவுள் கொடுக்கும் அருள்கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. ஆண்டவர் விளங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவகாலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். கிறிஸ்துவை ஆயத்தமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறைவசனங்கள் 49 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறுமளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக மூவருக்கு எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கின்ற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அல்லது குழப்பமாக இருக்கலாம். அமைதியின் தூதர், அமைதியின் இளவரசர் என்று அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, நான் அமைதியை அல்ல, நான் பிளவைதான் ஏற்படுத்த வந்தேன் என்கின்ற அந்த கருத்தை முன்மொழிவது நமக்கு சற்று நெருடலாக இருக்கலாம். அது எப்படி ஆண்டவரே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லலாம்? நான் குழப்பத்தை ஏற்படுத்த வந்தேன், தீ மூட்டவே வந்தேன், பிளவை ஏற்படுத்த வந்தேன் என்று கூறுவது சற்று ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருப்பதை போல தோன்றலாம். அன்பு மக்களே, இங்கே ஆண்டவர் கூறக்கூடிய செய்தி என்ன என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்தித்தோம் என்று சொன்னால் அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அங்கே ஆண்டவர் கூறுவது, அவருடைய விழுமியங்களின்படி, இறையாட்சியின்படி நாம் நடக்கின்ற பொழுது அங்கே குழப்பங்கள் இருக்கும். நற்செய்தியிலே கேட்டோம், 3 பேருக்கு எதிராக 2 பேர் அல்லது 2 பேருக்கு எதிராக 3 பேர் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே 2 பேர் ஆண்டவருடைய விழுமியங்களின்படி நடக்கிற பொழுது, அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிற பொழுது, மற்ற 3 பேர் அவர்களுக்கு எதிராகத்தான் செயல்படுவார்கள். ஏனென்றால் உலக போக்கிலான நடைமுறையும் ஆண்டவருடைய வழிமுறைகளும் முற்றிலும் எதிரானவை. எனவே அங்கே ஆண்டவருடைய விழுமியங்களை, வார்த்தைகளை பின்பற்றி நடக்கிற பொழுது அது நிச்சயமாக இந்த உலகிற்கு, இந்த உலகின் போக்கிற்கு எதிராகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே குழப்பங்கள் ஏற்படும். உலகத்தின் பின்னால் வாருங்கள், உலகத்தினுடைய பாதைகளை கடைபிடியுங்கள் என்று 3 பேர் கூக்குரலிட்டாலும் 2 பேர் இல்லை, நாங்கள் ஆண்டவர் காட்டிய பாதையில்தான் நடப்போம் என்று அவருடைய விழுமியத்தின்படி நடக்கக்கூடிய அந்த காரணத்தினால் அங்கே குழப்பங்கள் ஏற்படும், அங்கே பிளவுகள் ஏற்படும், அங்கே சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அது மகன் பெற்றோருக்கு எதிராகவும் அல்லது மகள் தன்னுடைய தாய்க்கு எதிராக, தந்தைக்கு எதிராக, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இருக்கலாம். ஒருவர் மற்றவருக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே ஒருவர் ஆண்டவர் காட்டிய நீதியின் பாதையில் பயணிக்கிறார்கள், இன்னொருவர் உலகத்தின் பாதையிலே பயணிக்கிறார்கள். அன்பு மக்களே, பல நேரங்களில் நாம் உலகத்தின் ஓட்டத்திலேயே, நீர் ஓட்டத்திலேயே அடித்து செல்லப்படுவதால் ஆண்டவருடைய விழுமியங்களின்படி வாழ நாம் தவறி விடுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை, அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டை நாம் முன்னெடுக்கிற பொழுது நிச்சயமாக நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே குழப்பங்கள் ஏற்படும். அன்பு மக்களே, இந்த குழப்பங்கள் நல்லது. இந்த குழப்பத்தை நாம் ஏற்படுத்தாமல் இந்த உலகு காட்டக்கூடிய வழியிலேயே பயணித்தோம் என்று சொன்னால் அந்த பாதை நிச்சயமாக நம்மை நிலை வாழ்வை நோக்கி வழிநடத்த முடியாது. இந்த உலகம் காட்டக்கூடிய அந்த தவறான பாதையில் நாம் எல்லாரும் செல்கிறார்கள், நாமும் செல்வோம் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்திலே பயணம் செய்து கொண்டிருப்போம். எனவே நாம் செல்லக்கூடிய பாதை எப்படிப்பட்ட பாதை என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் அவருக்கு பலரும் தங்களுடைய எதிர்ப்பை கொடுத்தார்கள். ஏனென்றால் நாம் நேரிய பாதையிலே பயணிக்கின்ற பொழுது, நல்ல காரியங்களை முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கே பல எதிர்ப்புகள் இருக்கும். நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல காரியத்திற்கு, அந்த நேரிய செயலுக்கு தடைக்கல்லாக பலரும் எதிர்ப்பார்கள். பலரும் எதிர்க்கிறார்களே என்று நாம் நினைத்து கொண்டு நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல காரியத்தை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகம் செய்யக்கூடிய அந்த தவறான பாதையைத்தான், தவறான செயல்களைத்தான் நாம் தேர்ந்தெடுத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். முதல் வாசகத்திலே பவுலடிகளார் அருமையாக சொல்கின்றார், நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் நிலை வாழ்வு, தூய வாழ்வு
இதன் முடிவு நிலை வாழ்வு. ஆனால் பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு என்று சொல்லுகின்றார். அன்பு மக்களே, நாம் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். பாவ வாழ்விலிருந்து, இந்த உலகின் போக்கிலிருந்து நாம் விடுபட்டு ஒரு புதிய வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் இந்த உலகத்தின் போக்கை விட்டு விடுகிற பொழுது நிச்சயமாக நிலை வாழ்வை, இறைவன் கொடுக்கக்கூடிய தூய வாழ்வை நம்மால் பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால், சுகமாக இருக்கிறது, எல்லாரும் பின்பற்றுகிறார்கள் என்று இந்த உலகின் வழியை, பாவத்தின் வழியை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டோம் என்று சொன்னால், அதனால் விளையக்கூடிய பயன் நிச்சயமாக நமக்கு அழிவை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குமே தவிர நம்மை அது தூய வாழ்வுக்கும் நிலை வாழ்வுக்கும் வழி நடத்த முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் செய்யக்கூடிய செயல்களை சற்று கவனித்து பார்ப்போம். என்னுடைய செயல்பாடு இறை விழுமியத்திற்கு ஏற்றதாக இருக்கின்றதா, இறைவன் காட்டிய பாதையிலே இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி நாம் ஒரு செயலை மேற்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கு பல எதிர்ப்புகள் இருக்கும். இறைவனுடைய திட்டத்தின்படி நம்முடைய செயல்பாடுகள் அமைகின்ற பொழுது அதற்கான எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் உலகத்தின் பார்வையை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு உலகின் பாதையிலே பயணிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பலரும் ஆதரவு கொடுப்பார்கள். ஏனென்றால் அந்த பாதை அழிவை நோக்கிய பாதை, அந்த பாதை இறைவனிடத்திலிருந்து விலகி வரக்கூடிய பாதை. அன்பு மக்களை, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதையை குறித்து கவனமாக இருப்போம். இந்த உலகின் பாதையில் எல்லாரும் பயணிக்கிறார்கள், எல்லாரும் ஆதரவு தருகிறார்கள், எனவே நானும் பயணிக்கிறேன் என்கின்ற நோக்கத்தில் தவறான பாதையை தெரிந்தெடுத்து கொண்டு பயணிக்கிறோமா? அல்லது இறைவன் விரும்புகின்ற நேரிய வழியை, இறையாட்சியின் விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட அந்த வழியை, அந்த பாதையை, எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு தைரியத்தோடு நான் அதை தேர்ந்தெடுக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு நேரிய வழியிலே நாம் பயணிக்கிற பொழுது வரக்கூடிய எதிர்ப்புகளை நாம் சந்திப்பதற்கான ஆற்றலை ஆண்டவர் நமக்கு தருவார். பல்வேறு குழப்பங்கள், பிளவுகள் அங்கே ஏற்பட்டாலும் கூட இறுதியிலே ஆண்டவர் தரக்கூடிய அமைதி முற்றிலும் மேலான அமைதியாக, நம்முடைய வாழ்வுக்கு தேவையான மகிழ்ச்சியை, நிறைவை கொடுக்கக்கூடிய அமைதியாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட நல்லதொரு வாழ்க்கையை வாழ இறைவன் காட்டிய பாதையிலே பயணிக்க வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையின் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமுவந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக
உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவே
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே,
விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறுவுலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும்
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.